அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டில் நான் போடக்கூடிய முதல் லாங் வீடியோ இது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சகல சௌபாகியங்களோடு இருக்கணும்னு இறைவன்ட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும் கொஞ்சம் நம்ம வீட்டு வேலைகளை எப்படிலாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் நேரம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். நிறைய சகோதரிகள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, இப்படி உங்களோட வேண்டுதல்களை நிறைய என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுலேயும் ரொம்ப மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்படியே கண்ணீராக எனக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னோடய மகளுக்கு 15 வயது ஆகுது, அந்த மகள் அதாவது இறந்துட்டாங்க, 15 வயசில் இறந்துட்டாங்க. என்னோடய மகள் எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, அவங்களோட இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் 15 வருடமாகுது எனக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்துகிறோம், இப்படிலாம் சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிடுச்சா? எல்லாருமே செங்கல் பூஜை பண்ணவங்க எல்லாருமே வீடு கட்டிட்டாங்களா? எல்லாருக்கும் எல்லாமே நடந்துருச்சா? அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், பூஜை பண்ணால் எல்லாம் நடந்துரும் அப்படின்றது மட்டும் கிடையாது. இதுக்கு நானே ஒரு உதாரணம். இறைவன்கிட்ட கேட்டது நான் 2 விஷயந்தான் கேட்டிருக்கேன். என்னென்னா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, இப்போ சொல்லலை, என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். 2வது விஷயம், அவன்லாம் பிறந்து ஒரு 13 வயசில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வீடுன்னு ஒன்று அமையணும், எப்படியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் இறைவன்கிட்ட கேட்டிருக்கேன். இப்படி 2 விஷயந்தான் கொடுத்தேன். ஆனால் 2 விஷயத்துக்கும் அடி மேலே அடி, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிருக்காங்களோ, எத்தனை பேர் பாராட்டியிருக்காங்களோ, எத்தனை பேர் தப்பாக அதாவது இவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பேசியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இது 2த்துக்கும் உண்மையிலே வாழ்க்கையோட எண்டுன்னு சொல்லுவோம்ல, கடைசி பகுதி வரைக்கும் போயிருக்கேன் நான், பார்த்துக்கோங்களேன். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் கடவுள்கிட்ட நான் என்ன யோசித்தேன்னா, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், உங்களுக்கு என்ன அப்படி நான் செஞ்சேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம் நான் கேட்டேனே தவிர்த்து என்னோட அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு நான் யோசிக்கலை. இதே எண்ணத்திலேயே தான் இருந்தேனே தவிர்த்து வீடு கிடைக்கல இப்படி தான் யோசிச்சேனே. குழந்தை இல்லை இப்போயாவது வந்துருமா, அப்போயாவது குழந்தை பிறந்துருமா அப்படின்னு தான் யோசிச்சேனே தவிர்த்து எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் கொடுப்பீங்கன்னு என்னோட நம்பிக்கையை நான் முழுசாக வைக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கடைசியாக தம்பிலாம் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப கடவுள்கிட்ட பேசுகிறது கூட எனக்கு ஒரு வெட்கமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படிப்பட்ட கடவுளை நம்ம திட்டிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் வீட்டுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. இப்போ குழந்தை பாக்கியத்தில் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் வீட்டுக்கு எனக்கு கண்டிப்பாக இறைவனை நம்பினேன். விநாயகர் பெருமானை, அப்பா உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், நீ தான் இந்த மாதிரி எனக்கு வீடு எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும், அது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அப்படின்னு ஒரு உரிமையில் தான் பேசினேனே தவிர்த்து பேசின ஒரு வாரத்தில் வீடு அமைஞ்சு போச்சு, அவரோட பேரே வைக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நான் நம்பினால உடனே வீடு அமைஞ்சிச்சா அப்படின்றத நான் சரியாக 100% கரெக்டாக அப்படின்னு நான் சொல்லலை. என்னோட எண்ணோட்டம் அதில் சரியாக இருந்துச்சுன்றது மட்டும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வீடுகளை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அலையேன்னு அலைஞ்சோம். அப்போ கூட என்ன தோணுச்சுன்னா, நல்ல இடத்தெல்லாம் தட்டி போக விடுறீங்களே, நல்ல வீடெல்லாம் தட்டி போக விடுறீங்களே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் பார்த்து எவ்வளோ பெஸ்ட்டாக இதுதான் பெஸ்ட்டான வீடுன்னு பார்த்தோமோ, அந்த வீடு எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்கும்போது, ஒன்று மழை தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற வீடாக இருந்துச்சு, இன்னொன்று அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ப்ராப்ளம்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறாங்கன்னா அந்த விஷயம் நமக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும்னு நம்புங்க. இன்னும் சொல்லணும்னா, மேக்னெட்டுங்கிறது பிரபஞ்ச
பிரபஞ்ச சக்தி. இரும்புங்கிறது நம்ம. இப்போது நம்ம நல்லதா நெனச்சாலும் சரி, இல்ல அது துருப்புடிச்ச இரும்பா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல இரும்பா இருந்தாலும் எப்படி மேக்னெட்டுக்கிட்ட வேகமா போய் ஒட்டிக்கிருது. அதே தான். நம்ம நல்லது நெனச்சாலும் சரி, கெட்டது நெனச்சாலும் சரி. கெட்டதுன்னா நெகட்டிவா அச்சோ! இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே, இதெல்லாம் ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு யோசிச்சாலுமே, அது வேகமா பிரபஞ்ச சக்தி இழுத்துக்கிருவாங்க. உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா நெனைக்க முடியுதோ, அந்த பாசிட்டிவ்க்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும்னு நம்புங்க. சரி வாங்க பாசிட்டிவ பத்தி பேசியாச்சு. இப்ப கிச்சன் கிளீனிங் பத்தி பார்க்கலாமா? கிச்சன் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்துக்கிறீங்களா இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணுமா, அந்த நேரத்தில் செய்யணுமா அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சில நேரம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரம்ம முகூர்த்தமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4:30 மணிக்கு எந்திக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். என்னோட டைமை கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம். 4:30 மணிக்கு எந்திரிங்க. இல்லை 5 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும்னா 5 மணிக்கு எந்திரிங்க. ஒரு 20 நிமிஷம் போதும். ஒரு 5 விளக்கு 5 தீபம் ஏற்றி கொஞ்சம் போல் கோலம் போடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 5:30 மணிக்கு முடித்தா கூட இருந்தாலும் நீங்கள் மற்ற வேலைகள்லாம் பண்ணால் கூட 5:45 ஆனால் கூட 6 to 7க்குள்ளே சமையல் வேலையை முடிச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்கெடியூலிங் தான். ரொம்ப நம்ம பெருசாலாம் பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்று ஒருத்தர்கிட்ட பேசுகிறது கூட இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் 5:20லேருந்து இந்த 10 நாளாக என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக பேசிட்டு டீ காஃபி குடிச்சிக்கிட்டு தான் நான் உள்ளே வர்றது. நம்ப முடியுதா உங்களால்? இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இவங்க இவ்வளோ பெரிய கோலத்தையும் போட்டுட்டு கிச்சன் க்ளீனிங் பண்ணுறது, கிச்சனில் இத்தனை பொருட்களை வச்சுட்டு இத்தனை சாமி பூஜை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா, எனக்கு உண்டான நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன். கண்டிப்பாக நான் பேசணும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வாசலில் நாங்கள் கரெக்டாக கோலம் போடுறோம். 5:20க்கு தான் வெளிவாசலில் நான் கோலம் போடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீயை போட்டு வச்சுருவேன். கரெக்டாக காலையில் எந்திரிச்சு குளிச்ச செகண்டில் டீயை போட்டு வச்சுருவேன். டீயை போட்டுட்டு கரெக்டாக நான் மற்ற வேலைகள்லாம் பண்ணி அந்த டீ கொதித்து அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஒரு சில டைம் அவங்களும் போட்டு கொண்டு வருவாங்க. இப்படித்தான் என்னோடய டைம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள் நேரத்தை முடிவு பண்ணுற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களுக்குன்னு ட்ராயிங் வரையலாம், கோலம் போடலாம், இல்லை எனக்கு ஆர்கனைசேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு புதுசாக பாத்திரங்கள்லாம் நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணணும், அப்படியும் இல்லை எனக்கு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டாக இருக்கணும், இல்லை வெளியில் இந்த பார்க்குக்கு பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும், இல்லை பெரியவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு போனால் கண்டிப்பாக முடியாது. நம்மளோட வேலைகளை இந்த நேரத்தில் இப்படி முடிக்கணும்னு ஒரு சின்ன சின்ன ஸ்கெடியூல் வைக்கிறது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஃபுல்லாகவே கிச்சன் ஃபுல்லாக கசகசன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும், நானும் யோசிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வரேன், மறுபடியும் வெளியில் போகிறேன், மறுபடியும் கிச்சனில் பாத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து போய் கிடந்துச்சு. இருந்தாலும் இது என்னோட பொறுப்பு தான் இல்லையா, இது எனக்கான வேலைகள்ன்ட்டு வேக வேகமாக கிச்சன் ஜன்னல் எப்போ கெஸ்ட்டு வந்துட்டு போனாலுமே கிச்சன் விண்டோஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். வாரத்தில் ஒரு நாள் விண்டோ ஃபுல்லாகவே நல்லா நான் ஹோம்மேடு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன். அது ஸ்ப்ரே பண்ணி நல்லா அந்த ஃபுல்லாக தொடச்சிருவேன். அதாவது டிஐஒய் லிக்விடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிக்விடை வச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் கழுவ மாட்டேன். ஆனால் அதாவது நம்ம ஏதாவது ரொம்ப தாளிக்கிறோம் பொரிக்கிறோம் ரொம்ப எண்ணெய் சிந்துது அப்படின்னா எப்பயாவது ரொம்ப பிசுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா செய்வேன். மோஸ்ட்லி டெய்லி காலையில் ஒரு தடவை கரெக்டாக ஒரு 7:20 7:45 கிட்ட கேஸ் ஸ்டவ் தொடச்சி விட்டுருவேன். நைட்டு அதே மாதிரி அது 9:30 இருக்கலாம், இல்லை 10 இருக்கலாம், 10:15 இருக்கலாம். நைட்டு ஒரு தடவை கிச்சனை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு மாக்கோலம் போட்டால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். எப்பயுமே நம்ம கிச்சன் கோவில் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட தாட்ஸே. அடுத்ததாக கிச்சன் க்ளீனிங்காக இருக்கட்டும், இல்லை பாத்திரங்கள் கழுவுறதா இருக்கட்டும், முதல்ல வேலையை அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஓரளவுக்கு நம்ம இத்தனை வேலையில் முடிக்கணும், இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு ஒரு ஸ்கெடியூல் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் ஸ்கெடியூல்னால் அப்போ நாம் ஒரு போர் அடிக்காதா அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பார்க்குறதாவே இருக்கட்டுமே. எனக்கு ஃபோன் பார்க்க பிடிக்கும், நான் நிறைய அந்த சீரீஸ் பார்க்குறேன், இல்லை வீடியோ பார்க்குறேன், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேனாலும் இருக்கட்டுமே. அதுக்குன்னு ஒரு நேரம் வேணாமா? நம்ம நல்லா கால் மேலே கால் போட்டு இல்லை சமணம் போட்டு
போட்டு கூட வச்சுக்கோங்க. இதை வேறு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா சோஃபாவில் உட்காந்து ஜம்முன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை குளித்ததுக்கு வேலை செஞ்சுட்டு ஒரு சிலருக்கு குளிக்கணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஒரு சுகமாக இருக்கும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம தான் கிங்குன்னு தோணுமா இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்கள் மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம். இன்னும் சமைக்கலையா, இன்னும் வீடை பெருக்கலையா, இன்னும் பாத்திரம் கழுவலையா, என்ன எப்போ வந்தாலும் வீடு இப்படியே கிடக்குன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் சொல்கிற அளவுக்கு அந்த சான்ஸை யாருக்குமே கொடுக்காதீங்க. இது உங்களோட பொறுப்பு, உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட பொறுப்பு, நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம முடிச்சிடணும். முடிச்சுட்டு சமையலாக இருக்கட்டும், தோசை சுடுறதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அவங்க பதில் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஒரு பர்ஃபெக்ட் உமனாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை நம்ம தெளிவாக காமிச்சிக்கணும். இதில் வந்து நீங்கள் எப்பயுமே இதுதான் நம்மளோட ஒர்க்கு, நான் இவ்வளோ வேலையை முடிச்சிட்டேன், இந்த டைமிங்குள்ளே முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு நம்ம ஜாலியாக, அதாவது நான் வீடியோ பார்க்குறதுக்கு எதுக்குனாலுமே இது எனக்கான டைம், இதை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்களும் நடந்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் ஒரு ரன்னிங்லேயே தான் டிப்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. இனிமேல் வந்து டிப்ஸை செஞ்சே நான் காட்ட போகிறேன். அதை எப்படினாலும் சரி, என்ன டிப்ஸு கொடுக்குறானோ அதை நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அந்த மாதிரி இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ இருக்கும். க்ளீனிங்காக இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு 20 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம், 1 மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம், இல்லை 20 நிமிஷத்தில் செய்கிற வேலையை ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் செஞ்சே காட்ட போகிறேன். அதெல்லாம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, வீட்டில் நிறைய கெஸ்ட் இருந்தாங்க, என்னால் வாய்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் ஒரு சவுண்டு சைடில் வந்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், நானுமே ரிப்ளை கமெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன், பட் என்னோடய சூழல் வந்து பண்ண முடியல. நிச்சயமாக இன்னையிலேருந்து இன்னைக்கு இன்னும் சொல்லணுன்னா நாளைக்கு காலையிலேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னோடய கமெண்ட்ஸ் ரிப்ளை வந்துடும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை நாளைக்கு ஆஸ் யூஷுவல் தொடங்கிடுவேன். உங்களோட பிரார்த்தனையை கண்டிப்பாக வைப்பேன். கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் நிச்சயமாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக நிறைய பேர் வீட்டில் நம்ம கிராசரி ஐட்டம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிராசரி ஐட்டம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக பொருளை வாங்கி வச்சுருப்போம். மொத்தமானா ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸோ நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பூச்சி பிடிச்சிடும் இல்லையா. அதுக்கு பெஸ்ட்டு டிப்பு, வறுத்து வைக்கலாமா, பட்டை போட்டு வைக்கலாமா, காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாமான்றதை விட டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டு வர்றது, பூச்சி புழுக்கள் பிடிக்கிறது தவிர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வேணால் பட்டை போடணும்னா, நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா பட்டை, அந்த பட்டையை போட்டு வச்சுட்டோன்னா இந்த பூச்சி புழுக்கள் வராது. ஸ்மெல்லுமே அப்படி திறக்கும் போது நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கேஸ் ஸ்டவ் வந்து இது எப்படி சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நான் வச்சுருந்த கேஸ் ஸ்டவ் வந்து அப்படியே ஒரு மாதிரி தெரித்து உடஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னீங்க. எனக்குமே வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் ஸ்டவ் வாங்கியிருந்தோம். கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து அப்போ தான் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் அடியில் பர்னர் வந்து ஆன்லேயே இருந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கு ஆன்லேயே இருந்திருக்கு, ஹீட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நானும் ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறேன், டப்பன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடித்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக தெரிச்சு வந்துருச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா வந்து ஹீட்டோடு இருக்கும்போது முதல்ல துடைக்கக்கூடாது, அதை வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று, ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டமாக வாங்கி வைக்கிறது நல்லது. நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஓரளவுக்கு, இப்போ 5000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுறோன்னா ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆனாலும் நமக்கு அது லைஃப் லாங் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 7 வருஷம் 8 வருஷத்துக்காவது நம்ம குறைஞ்சபட்சம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பிராண்டட்னா என்ன பண்ணுறோன்னா முக்கியமான ஒரு சில கம்பெனிஸை மட்டும் நம்ம தேடி போகிறோம், அப்படி கிடையாது. நமக்கு ஸ்பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலைனாலும் ஒரு சில பிராண்டட்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஹீட் எனர்ஜி இவ்வளோ தாங்கும், அதில் வந்து கெப்பாசிட்டி வெயிட் இவ்வளோ தாங்கும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. அதில் இவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஐஎஸ்சி முத்திரை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அதில் என்னென்ன மாதிரி ஹீட்டெலாம் நம்ம எப்படி சமையல் பண்ணலான்னு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அவங்க கிளம்புன அன்னைக்கு எடுத்திருந்தது. மறுபடியும் இன்னொரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க
கிளம்புனதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன். வந்தவங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. இருந்தாலுமே ஒரு சில வேலைகள் நான் செய்ய விட மாட்டேன். அந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அந்த பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோன்ற மாரி இருக்கும். அதனால் நம்மளே பண்ணிருவோன்னு தான் பண்ணுவேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் இல்லையா? அதனால் அன்னைக்கு ஃபுல்லா இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். இப்போ அவங்க இருக்கும்போது நான் பார்க்கலாம். இருந்தாலும் அவங்கட்ட பேசாத மாதிரி ஆயிடும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். வரவங்கள நம்ம வெல்கம் பண்ணணுன்றதுக்காக அவங்க கூட இருந்து கொஞ்சம் நேரம் பேச, அதுக்கப்புறம் திருப்பி வேலைய பார்க்க, அடுத்து சமைக்க இப்படியே வேலை போயிட்டுருந்துச்சு. அவ்வளோதான் அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.